இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நாங்க பார்க்க போறோம். ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல தேங்காய் ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நம்ம பண்ணலாம், இல்ல டின்னருக்கு கூட பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது கூட ஒரு சைடுக்கு ஒரு தேங்காய் சம்பல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அது கூட ஒரு தேங்காயை ஃபுல்லாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1/2 கப். இது தாங்க நம்ம தேங்காய் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள். மைதா மாவு, தேங்காய், உப்பு, தேங்காய் எண்ணெய். 3 கப்புக்கு உங்களுக்கு 3 நல்ல பெரிய ரொட்டி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மைதா மாவை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாவில் கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு அந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நம்ம திருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் தேங்காயை திருவி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரொட்டி மாவை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்து அந்த மாவு மேலே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இது நம்ம மாவு காயாமல் நல்லா ஒரு சாஃப்ட்னஸும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குங்க. பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது அந்த ரொட்டி மாவை 3 பீசஸாக பிரிச்சுக்கலாங்க. 3லேருந்து 4 உருண்டையாக நம்ம பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு உருண்டைங்களாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போது அந்த ரொட்டி மாவை எடுத்து அந்த தட்டு மேலே வச்சு அப்படியே ஒரு சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் பூரிக்கட்டை வச்சு கூட பண்ணலாம், ஆனால் கையில் பண்ணாலும் அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கிட்டு ஒரு நான்ஸ்டிக் கல்லில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரொட்டி மாவை சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த ரொட்டிக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதா எண்ணெய் விட இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இப்போது அந்த ரொட்டியை 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா வெளி பக்கத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் வேகட்டும். இந்த ரொட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரொம்பவே நல்ல ரெசிபிங்க. அதே மாதிரி டின்னருக்கு கூட நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் டாட்ஸ் மாதிரி மேலே வரும். அந்த மாதிரி ஒரு லேசான ஒரு பொன்னிறத்துக்கு வந்ததும் நம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம ரொட்டி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தோசை கரண்டியை வச்சு அந்த ரொட்டியை 4 ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு பீட்சா கட் பண்ணுற மாதிரி ஒரு 4 பீசஸாக முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
இந்த ரொட்டியை பட்டர் ஜாம் கூடயும் வச்சு சர்வ் பண்ணலாம், தேங்காய் சம்பல் கூட வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தேங்காய் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம தேங்காய் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே இடிச்ச தூள், அதாவது வரமிளகாயை 1-2 இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம தேங்காய் சம்பலுக்கு தேவையான பொருட்கள். ஒரு சின்ன தேங்காய், பெரிய வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், இடிச்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த எல்லா பொருட்களையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், இடிச்சத்தூள், நீங்கள் இடிச்சத்தூளுக்கு பதிலாக வரமிளகாயை கூட போட்டு டைரெக்டாகவே அரைச்சிக்கலாங்க. வரமிளகாய் போடுறதா இருந்தால் ஒரு 6 வரமிளகாய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, சும்மா ட்ரையாகவே நம்ம அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஆனால் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ரொட்டிக்கு காம்பினேஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தேங்காய் ரொட்டியும் தேங்காய் சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஈஸியான தேங்காய் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது சம்பல் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு சிக்கன் கறி கூட வச்சு இந்த ரொட்டியை சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேப்லஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.